வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு பண்ண போகிறோம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதையும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நீங்கள் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தயத்தை போடுங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது ஏன் கருவேப்பிலை முன்னாடியே போடலைன்னா எண்ணெய்லாம் தெறிக்கும், அதனால் போடலை. அதே மாதிரி தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாய் போட்டோன்னா, பச்சை மிளகாய் போட்டோன்னா நமக்கு எண்ணெய் தெறிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம மேலே அடிக்காமலும் இருக்கும். அதனால் ஆனியனுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வணக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் கிடைக்கும். நான் வெண்டைக்காய் இன்றைக்கி நாட்டு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நான் நறுக்கியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வெண்டைக்காய் இருக்கிறதோ அதை நீங்கள் நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இப்போ ஆட் பண்ணி நல்லா இதை வணக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வெண்டைக்காய் வணக்கிறப்பையே நீங்கள் பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் எண்ணெயில் பூண்டு போட்டிங்கன்னா அது ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதனால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அடுத்தது தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு புளியோட நீங்கள் தக்காளியை அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணி வணக்கிறதுனால இந்த தக்காளியும் நல்லா கரைஞ்சி வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே நான் ஏன் மஞ்சள்தூள் போடுறேன்னா, அதாவது நீங்கள் எண்ணெயிலே மஞ்சள்தூள் போட்டு நீங்கள் நல்லா வதக்கக்குள்ளே உங்களுக்கு அந்த கலர் எல்லோயிஷாக சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு லாஸ்ட்டில் நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோயிஷாக பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல தோணும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன கொடுக்குன்னா, இந்த மஞ்சள்தூள் தான் நமக்கு அந்த கலர் கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போவே மஞ்சள்தூள் போட்டு வதக்கிறப்போ உங்களுக்கு அந்த வெண்டைக்காயும் பச்சை நிறத்தில் நல்லா பச்சை பசேன்னு அப்படியே இருக்கும். கலர் மாறாமல் அப்படியே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி வெண்டைக்காயை நறுக்கி போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. எனக்கு சின்னதாக வெண்டைக்காய் போட்டால் தான் பிடிக்குங்கிறதுனால நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்ல வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கட்டும். வெண்டைக்காய் மூழ்கியும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கட்டும். அது எதுக்குன்னா, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் குழம்பு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடும். அந்த வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே எனக்கு தேங்காய் துருகிறது இல்லை, அதனால் நான் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட தேங்காய் துருவ முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் திருகி கூட போட்டுக்கலாம். நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கூட தேவை இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுனது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா வெண்டைக்காய் வெந்திருக்கு இல்லையா, அது ஆவியும் போயிருக்கும். அதாவது அந்த தண்ணி கொஞ்சம் வேகிறப்போ, அந்த ஆவி பிடிச்சி வேகிறப்போ கொஞ்சம் ஆவியாகவும் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காய் எப்படி வெந்துக்குச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா, நீங்கள் இந்த வெண்டைக்காய் எடுத்து ஒரு கத்தியாவது இல்லை கரண்டியில் அழுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுந்தி வரும். சாரி, நான் ஒரே கையில் சமைச்சிட்டு ஒரே கையில் இன்னொரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு காமிக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
என்கிட்ட அந்த செல்ஃபி ஸ்டிக்கு அண்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காய் இப்படி அழுத்தினப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. அதாவது உடையுது இல்லையா, இதுதான் வெந்ததுக்கான அர்த்தம். இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சில டைமில் காய் வெந்துக்குச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி தான் கையிலேயே அழுத்தி செக் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியுமே எப்படி வெந்துக்குச்சா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணாமலே கண்டுபிடிக்கிறதுன்னு அந்தந்த காய்கறி ரெசிபி செய்கிறப்போ அந்தந்த வீடியோவில் டிப்ஸாக சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வேக வைங்க. நல்லா பாயில் ஆகக்குள்ளே தான் அந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ எல்லோவிஷாக நம்ம குழம்பு செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக ஹெல்த்தியாக நீங்களும் புதுசாக சமைக்கணுமா, நம்ம சேனலில் இருக்க வீடியோவை செக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. நன்றி, வணக்கம்.